இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்? மீம் ஸ்டடி சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஓகே, நீ எதிர்பார்த்த வராதீங்க அப்படியே என்னடா உயிரே மயிரண்டிக்கிட்டு போடாங்க மாதிரி அப்படிசாங்க. பாட்டு வந்தாலும் வந்து போட்டு எல்லாம் எதுக்கு இந்த பாட்டு? பிறந்த நாளைக்கு பாட்டு தேவையா? வந்து ஜெயலலிதா ஆத்மாவோட பேசிட்டு இருக்க விஜய் அவர்கிட்ட வந்து சில விஷயம் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சாமி பேய கொஞ்சம் பதமா பக்குவமா கூப்பிடுங்க சாமி. என்னையா சொல்றாங்க? காட்டு காட்டிட்டு போய் பர்சனலா ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா அம்மா. ஸோ அதனால அவங்க கிட்ட பேசுறதுக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேன். நான் எப்படிலாம் வராங்க ஐயா. இப்படியேதான் சொல்லி இவங்க நிறைய இன்டர்வியூ 2023 விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அவங்க அப்படிங்கன்னா. அப்படிக்கு அந்த அவங்க வந்து சினிமா நடிச்சிட்டு இருந்தாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறோம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. இருக்கு. எம்ஜிஆர் உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எம்ஜிஆர் பற்றி எனக்கு தெரியும். அவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர். அத நான் கேட்கல. நான் கேட்கல. அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர், முன்னாடி நடிகர் எல்லாமே எங்களுக்கு தெரியும். உனக்கு எம்ஜிஆர் தெரியுமா? Is there anyone in world history as dignified and democratic டப்பிங்க இங்கிலீஷ் டப்பிங்க நம்ம வாய்ஸே மாத்தலாம். belongings in a bundle? யூடியூபே பண்ணி விடுது நமக்கு. What's wrong with you? Hey, come on, man. இது எங்க திரு உதயநிதி அவர்களின் பிறந்தநாள் விழாவை கொண்டாட அந்த பெண்களை தனது ஏன்டா சும்மாவே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இணையத்தில் வைரலாகி இருக்கிறது. சூப்பர். சத்தியமா சொல்றேன்டி, இதை எதுக்குடா வீடியோ எடுத்து வர விடுறீங்க? நீங்களே மாட்டிக்கிறீங்க. அங்க பாரு என்ன இங்க நடக்குது. நீ ஒரு பெரிய மனுஷனா இருக்கேன். கபடி விளையாட்டுல சேர்த்து உனக்கு மரியாதை கொடுத்தா இங்க கல்ல விளையாட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்க. நிறையவே அவங்களே கெடுத்துக்கிறாங்க. இவங்களே அவங்க மண்ணாடி பேபி காணோம். இது வேற எங்கேயோ அது அவருக்காக இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓஹோ, அந்த ஆட்டக்காரிக்கு காசு கொடுக்கதான் பாரதி என் காதுக்குள்ள கதுக்கு சத்தியோ. மரியாதை வீடு வந்து சேரு, உனக்கு இருக்கு. நீ ஓட்டர் ஐடி வாங்கினா ஓட்டு யாருக்கு போடுவாங்க? வேகமா விஜய் சாருக்கு. விஜய் சார் கட்சி பேர் என்னது? புரியல. டிவிக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? ஃபுல் பேர் போட்டாங்கன்னா அப்ப மாற்றி குத்திடுவாங்க பாரு. திமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை, வாக்களிப்பில் தாமரைக்குன்னு சந்து பந்தெல்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்த செய்தவர்கள் யார்? இவங்க தான். இவங்க எங்களை பார்த்து பிஜேபி பி டீம் என்று சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது. இல்ல எனக்கு ஒரு அப்படின்னு தப்பா சொல்லிட்டாரு. பேச முடியலையா? பிஜேபி வளர்த்து விட்டது அவங்கதான். அவ்வளவுதான். 14 வருஷமா நீங்க டிவில பாக்குறீங்க. நான் சிரிச்சேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது பப்ளிக்கு தெரியும். தெரியாது. தெரியலையே யாருன்னே முதல்ல தெரியல. இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம ரைட் ஓகே பேச முடியாம சிரிக்கிறாரா? அதாவது சிரிச்சுக்கிட்டே யோசிக்கிறாரு. ஐயோ அடக்கன்றா எப்படி பேசிக்கிட்டு என்ன வந்து கூட்டு வர்றாங்க. ஓந்து பார்த்தா தரடா காசு கேப்ப.
5-6 வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா இவங்களுக்கு அப்படிதான் பண்ணணும். சத்தியமா கொடுங்க. நீங்க டிஎம்கேவோட போய் கேள்விங்க. நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல. அது தூக்கி போட்டாங்க. ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு வந்துட்டா. கல்வியே அப்படித்தான் இருக்கணும் நாங்க நினைக்கிறோம். ரிமோட்டை கொடுப்போமா நாங்க அப்படின்னு எடுத்த முடிவு அந்த அலையன்ஸ் ராஜா போய் ஏதாவது குழப்பி விட்டுவாங்கன்னு அவர் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஆனா அவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டு எதிர்பார்க்காதீங்க. அது வராது. வந்தாலும் உங்களுக்கு புரியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் எல்லாருமே சொல்றேன் அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாம முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல. நாம முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல. முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக வந்தோம். மையம்ங்கிற பேர் வந்து ரொம்ப நன்றி நன்றி மையம் உண்மையாது. தெரியுமா எனக்கு பண்ணி கொடுமா. உறவு முறை 52ல எங்க இருந்த, எங்க பிறந்த, உங்க தாத்தாவுக்கு ஓட்டு எந்த பூத்துல இருந்துச்சு, உங்க கொள்ளு பாட்டனாருக்கு எங்க இருந்துச்சு, அந்த இது விட்டாங்க. ஐயோ எப்படியா புல் அப் பண்ணுவேன். 2002ல நீ எங்க இருந்த, என்ன ஓட்டு போட்டேன். ஆமா இதெல்லாம் காலையில சாப்பிட்டதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஒரு பெண்மணி தன்னோட 9 வயதுல 11 வயது சிறுவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு படிப்புல இருந்த ஒரு ஆர்வத்தை பார்த்து அவங்க கணவர் நீ படி, ஏன் படிக்காம இருக்க, வை நாட், நீ படிக்கலாம், இதுக்கு மேலேயும் நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ 1831 கொடுக்கணும் இல்லையா? பெண்களை எதிர்த்து யாரு கேள்வி கேட்டாலும் பெண்ணா பதில் கொடுக்க வேண்டியது என் கடமை. இதுக்கெல்லாம் காத்து தர மாட்டீங்களா? செருப்பு கொண்டுதான் அடிப்பாங்க. 1831 ஆளு மண்டையும் தொட்டு பாருங்க. தமிழ்நாடே கொந்தளிக்கும். போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும். அடப்பாய் இதெல்லாம் ஓவரா. ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கும்போது எப்படி நான் உயிர் வாழ்றது? கொரோனா வேற ஒரு சைடு சாவடிக்குது என்ன, இந்த பைத்தியக்காரன் ஒரு சைடு சாவடிக்கிறானுங்க என்ன. நான் அதிகமா பாட புஸ்தகத்தை படிச்சதை விட என் அண்ணன் தளபதியை பத்தி தேடி 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 படிச்சதாண்டா அதிகம். செந்தில் பாலாஜி யாரோ செந்தில் பாலாஜி. ஆமா கரூர் வேணா உன் கோட்டையா இருக்கலாம். ஆனா எங்க அண்ணன் தளபதிக்கு யாருன்னு எங்க அண்ணன் காட்டிட்ட. எதுக்கு இந்த ஏன் இதெல்லாம் பண்ற? இல்ல சார் நீங்க அப்படியே நடிப்போங்க. நீ யதார்த்தமா இரு. நீ யாரு? அமெரிக்கால விசா கிடைச்சிருச்சு. டிவிகேல கட்சியில ஜாயின் பண்ணு உங்களுக்கு தோணுது. உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க? அமெரிக்காக்கே போடான்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ 7.5 தூக்கி தோல்ல போட்டு தெரியுற மாதிரி தெரியுது. 2026 தேர்தல்ல உங்களோட ஆதரவு யாருக்கு? எனக்கா? அவர்தான். மென்டல் காட்சி அவர்தான் பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. அப்புறம் நான் கேக்குறேன், மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா? அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க காட்டுற மரியாதையும் உண்மையிலேயே தான் உண்மை. நம்மளதானே திட்டிட்டு இருக்கான அவன். ஜெயிக்கிறாரு, கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறோம். 234 தொகுதியிலும் ஜெயிக்கிறாரு. 2026 சிஎம் ஆறாது, அது கன்ஃபார்ம். 27 பேர் தான் நடுவுல போட்டு ஏடிஎம்கேவா பைத்தியம். 27ங்கிறான், ஏடிஎம்கேங்கிறான். அதான் இருந்துச்சு. ஆனா அதாவது எல்லா இதுலயுமே எல்லா கட்சியிலுமே சப்போர்ட் இருக்காங்க எல்லாரும். அதாவது இவங்க கட்சியில அவங்க ஃபாலோ பண்றாங்க எல்லாரும் புத்திசாலிங்க அப்படிலாம் கிடையாது. எல்லா இதுலயுமே டிவிகேலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப அடிமட்டத்துல என்ன பேசுறோம் என்னன்னே தெரியாம அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மூடிக்கிட்டு இருங்கடா. நீங்க சப்போர்ட் கூட பண்ண தேவையில்ல. சும்மா இருந்தாவே ஒரு ஓட்டு வரும். நீங்க இந்த மாதிரி பேசிதான் ஓட்டு போடுறவங்க கூட போட மாட்டாங்க. அந்த மாதிரிதான். அதாவது ஒரு கட்சிக்கும் ஒருத்தங்க இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. இந்த ஒண்ணு பேசிச்சு 1831. உண்மையிலே இதுக்கெல்லாம் படிச்சுச்சா எனக்கு புரியவே இல்லை. ஒரு நம்பரை கூட சொல்ல தெரியலன்னா இதுக்கெல்லாம் என்னத்துக்கு இதுங்க என்ன படிச்சிருக்குங்கன்னு எனக்கு தெரியல. இதுல வேற அது இது சட்டக்கல்லூரியில வேற ஏதோ இது இருக்குன்னா சொல்லிட்டு எப்படி ஒரு நம்பர் கூட தெரியலன்னா அப்புறம் எப்படி அதுல உள்ள அந்த நம்பர்லாம் உங்களுக்கு தெரிய போகுது? எப்படி கரெக்டா பேச போறாங்க? அடிச்சு துரத்தி விட்டாங்க போல இருக்கு. இதுல கை தட்டுவாங்களாமா? அடிக்காம விட்டாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ
யாரு ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமா தான் கேட்பாங்க, வாண்டடா வம்புழுக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. இது நம்ம எவ்வளோ இது ஏதாவது ஒரு ஆக்டரையே வம்புழுக்கிற அளவுக்கு இவங்க கேட்கறாங்கன்னா, அப்போ அரசியல் ரீதியா இருக்கும்போது இன்னும் மோசமா தான் இருக்கும். இப்ப ரீசனா அந்த மழை பெஞ்சதுல மழை பெஞ்ச இடத்துலயே இல்லாம தண்ணி அவ்வளவு நிக்குதுன்றாங்க. இல்ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு நியூஸ்ல பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் தண்ணி இல்லையோ அதை மட்டும் காட்டி போடுறாங்க. நானும் நிறைய பேர் இது இன்ஸ்டால போட்டு விடுறாங்க, அவ்வளவு தண்ணி இருக்கு இவ்வளவு தண்ணி இருக்குன்னு வீடியோ எடுக்கிறாங்க. இன்னும் ஒரு வீடியோ பார்த்தேன், அது வந்து டிஎம்கே என்ன பண்ணுதுன்னா எங்கெல்லாம் தண்ணி இருக்குன்னு காட்டினாலும் அதை ஏஐ மூலியமா தண்ணியை குறைச்சிட்டோம் அப்படின்னு ஏஐ வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா நீங்க கம்மி பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஏஐ வச்சு கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. அது அவ்வளவுதான், எல்லா வருஷமும் போறது தானே, அப்படிதான் போகுது. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.